வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல சிக்கன் நகட்ஸ் எப்படி பண்றதுன்னு பாப்போம். குழந்தைங்களுக்கு இந்த நகட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலயோ இல்ல ஃப்ரோசன் நகட்ஸோ குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா வீட்ல ரொம்ப சிம்பிளா ஈஸியா இந்த சிக்கன் நகட்ஸ் பண்ணிடலாம். நான் இங்க சிக்கன் நகட்ஸை ஃப்ரை பண்ணிருக்கேன். நீங்க ஃப்ரை பண்றதுக்கு பதிலா பேக் கூட பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க எந்த பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்டும் மாறும். அது மட்டும் இல்லாம நான் இங்க சோள மாவை யூஸ் பண்ணியும் பண்ணிருக்கேன், கோதுமை மாவை யூஸ் பண்ணியும் பண்ணிருக்கேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பாப்போம். சிக்கன் நகட்ஸ் பண்றதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 2 பிரெட்டை நல்லா பிச்சு போட்டு அரைச்சு எடுத்துக்கணும். இந்த பிரெட்டை பைண்டிங்காகத்தான் சேர்த்திருக்கோம். அதே மிக்சர் ஜார்ல சின்ன சின்ன துண்டா வெட்டினா 250 கிராம் சிக்கனை சேர்த்துக்கணும். அதுல 1 டீஸ்பூன் இட்டாலியானோ சீசனிங், 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊத்தி தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இத ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாத்தி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் பிசையணும். சிக்கன் கையில ஒட்டும், அதனால எண்ணெயை ஊத்தி ஊத்தி பிசையணும். சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை நல்லா பிளாட்டா தட்டி விட்டு சப்பாத்தி கட்டைய வச்சு தேய்ச்சி விட்டா திக்னஸ் நமக்கு சரிசமமா கிடைக்கும். அத ஒரு கத்திய வச்சு உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல உருட்டி கூட எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஒரு பவுல்ல 2 முட்டைய உடைச்சு ஊத்திக்கணும். அத நல்லா கலக்கி விட்டுக்கணும். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னொரு பவுல்ல சோள மாவு எடுத்திருக்கேன். சோள மாவுக்கு பதிலா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் துண்டை முட்டையில நல்லா முக்கி எடுத்துட்டு சோள மாவுல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பியும் முட்டையில முக்கி பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணினா சிக்கன் நகட்ஸ் நல்லா கிரன்ச்சியா கிடைக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இத ஃப்ரீசர்ல ஒரு 15 டேஸ் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் சிக்கன் துண்டுகளை எண்ணெயில போட்டு பொன்னிறமா பொரிக்கணும். இல்ல பேக் பண்ணியும் சாப்பிடலாம். ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. வெளியில மட்டும் நல்லா கிறிஸ்பியா வரும், உள்ள சிக்கன் வேகாம இருக்கும். அதனால எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணா நல்லா உங்களுக்கு உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியவும் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். இது அப்படியே கடையில விற்கிற டேஸ்ட்ல இருக்கும்.
ஒரு மிக்சர் ஜார்ல 3 பல் பூண்டை சின்ன சின்ன துண்டா வெட்டி சேர்த்துக்கணும். கார்லிக் பவுடருக்கு பதிலா இந்த மாதிரி பண்றோம். சில்லி ஃபிளேக்ஸ்க்கு பதிலா நம்ம வத்தலை லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட மிக்சில அரைக்கலாம். நான் இங்க அப்படியே அரைச்சிருக்கேன். இத தண்ணி ஊத்தாம அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாமே நல்லா அரைப்பட்டுருச்சு. அதுல 250 கிராம் சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி சேர்த்துக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்ச சிக்கனை ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாத்தி நல்லா பிசையணும். சிக்கன் கையில ஒட்டும், அதனால கையில எண்ணெயை ஊத்தி பிசையலாம். இந்த சிக்கன்ல 1/4 கப் அளவு பிரெட் கிரம்ஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பிரெட் கிரம்ஸ் உங்ககிட்ட இல்லாட்டினா பிரெட் இருக்கும் இல்லையா, அதை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. கொஞ்சம் அது ரஃப் ஆயிடும். அதை மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா அதான் பிரெட் கிரம்ஸ். அதை நல்லா ஃபிளாட்டா பண்ணி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ரோல் பண்ணணும். அதை நல்லா தின் ஸ்லைசஸா கட் பண்ணிக்கணும். இங்க ஒரு பிளேட்ல பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த பிரெட் கிரம்ஸ்ல சால்ட், சீசனிங் எல்லாமே கலந்துருக்கும். என்கிட்ட பிளைன் பிரெட் கிரம்ஸ் இல்ல, அதான் இதை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுல்ல 1/4 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி ஒரு தோசை மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். முட்டைக்கு பதிலா இதை எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சிக்கன் ஸ்லைஸை கோதுமை மாவுல நல்லா முக்கிட்டு பிரெட் கிரம்ஸ்லயும் நல்லா கோட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கடாயில பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். அதுல சிக்கன் துண்டுகளை போட்டு எல்லா பக்கமும் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் பொரிக்கணும். இப்போ நம்ம சிக்கன் நக்கட்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது முன்னாடி செஞ்ச சிக்கன் நக்கட்ஸ் மாதிரி இருக்காது. கொஞ்சம் டேஸ்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனாலும் இது வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு பண்ணியிருக்கோம். இந்த பிரெட் கிரம்ஸ் ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும். அதனால எனக்கு நல்லா இந்த நக்கட்ஸ் நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை அடுத்தடுத்து நீங்க பார்க்க முடியும்.